செஞ்சு வச்சதும் தட்டு காலியாகிற மாதிரி தலை ஒரு சூப்பர் டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை 4 கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சீரகம் சோம்பு அதோட 4 பச்சை மிளகாயும் கீரி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்து அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து ஒரு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நான் 1 ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு கைப்பிடி புதினா அண்ட் கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா பவுடர் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கப் சீரக சம்பா ரைஸும் ஆல்ரெடி 1 ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் சேர்த்து குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் லெமனும் ஒரு பிஞ்ச் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுருங்க. விட்டுட்டு 2 மினிட்ஸ் சிம்மில் போட்டுருங்க. போட்டு குக்கர் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி 20 மினிட்ஸ் குக்கர் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கீ அண்ட் கொத்தமல்லி